ஒரு எமர்ஜென்சி ஒரு கன்சீவா இருக்காங்க இல்ல ஒரு குழந்தைங்களுக்கு நைட்ல உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த வழியில வர முடியலைங்கன்னா இங்க வந்து ரோடு வரும் மண் ரோடா இருக்கிறதுனால கல்லாவும் இருக்குது தடிக்கிட்டு நானே ஒரு முறை கீழே விழுந்திருக்கேன். இங்க ஸ்ரீநகர், லட்சுமி நகர், தங்க நகர் எல்லாமே இங்க இருக்காங்க. ஆனா ரோட வந்து பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பத்திரத்துல வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. பத்திரம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரோடு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இப்ப வந்து ரோடு விடமாட்டேன்னு சொல்லி மறியல் பண்ணி அந்த ரோட்டை வந்து பிளாக் பண்ணி ரோட்டை ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து போறதுக்கு ரொம்ப வந்து இடையூறா இருக்கு. மக்கள் வந்து வண்டியில போகவும் முடியல, வரவும் முடியல. ஆனா வந்து இப்ப வந்து அவர் ரோடு போடுறேன்னு சொல்லி காங்கிரீட் இது போட்டுட்டு இருக்காரு. ஆல்ரெடி வந்து பாதி இதுக்கு வந்து உங்களுக்கு ரோடு இதாகி வந்துருச்சு. கவர்மெண்ட் மூலமா ஒரு பாதி ரோடு வந்துருச்சு. இந்த கொஞ்சோண்டு தடத்துக்கு வந்து அவர் விடமாட்டேன்னு சொல்லி கவர்மெண்ட்லயே ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப மக்கள் வந்து போக வர வந்து இடையூறா இருக்கு. அதனால வந்து நாங்க இதை வந்து கேட்கறோம். எங்களுக்கு வந்து இதை வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கறோம். இதுக்கு வந்து மக்கள் சார்பா வந்து எல்லாருமே வந்து நிக்கிறோம். நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுமாறு நாங்க கேட்டுக்கோங்க கேட்கிறோம். சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இப்ப அதுக்காக எங்களுக்கு அந்த இடம் வேணுங்கிறதுக்காக சாலை மறியல் பண்றோம். பத்திரத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வந்து அவரு நான் விடமாட்டேன்னு சொல்லி வச்சிருக்காரு. அதனால இப்ப எங்களுக்கு வேணும். அதனால நாங்க சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்கோம். எங்களுக்கு ரோடு வேணும். இது சம்பந்தமா நீங்க வந்து யார வேணாலும் நீங்க வந்து விசாரிச்சு நீங்க எதா இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடி ஸ்டெப் எடுத்து கொடுங்க. ரோட்டை அடைச்சு கம்பி வேலி போடுறாங்க. அந்த கம்பி வேலிக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கட்டி கொடுங்க. நான் ஒரு எமர்ஜென்சி ஒரு கன்சீவா இருக்காங்க இல்ல ஒரு குழந்தைங்களுக்கு நைட்ல உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த வழியில வர முடியலைங்கன்னா நான் கன்சீவா இருக்கும்போது நானே ஒரு முறை இங்க இருந்தே அந்த இது மூளை முடியிற வரைக்குமே நடந்துதான் போறோம். இங்க வந்து ரோடு வரும் மண் ரோடா இருக்கிறதுனால கல்லாவும் இருக்குது தடிக்கிட்டு நானே ஒரு முறை கீழே விழுந்திருக்கேன். ஒரு எதுக்குமே ஒரு ஹாஸ்பிட்டல் வசதிக்கு போறதுக்கு ஒரு கடைக்கு எதுக்குமே ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வேன் உள்ள வர மாட்டேங்குதுங்கன்னா அங்க இருந்து நாங்க அங்க வேலையை விட்டுட்டு இங்க ரோட்டுக்கிட்டு வந்து நாங்க இங்க ஸ்கூல் பஸ் வந்து ஏத்தி வரோம். வேன்காரங்க வந்து உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ரோடே இல்லையா நாங்க எவ்வளவு தூரங்க 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்களுக்கு வசதி நாங்க உள்ள வர முடியுமா? நீங்க கொண்டு வந்து இங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு எமர்ஜென்சி ஒரு வழி பிடிச்சிக்கிச்சு ஒரு இறந்தைங்களை கொண்டுட்டு போறது கூட இந்த வழியில ஒரு அந்த சொர்க்கராடம் கூட இந்த வழியில போக முடியல. மண்ணா இருக்கு கல்லு அடிக்கடி மழை பெஞ்சிங்கன்னா நல்லா சேராவே ஆயிருது. அப்ப வந்து நாங்க வண்டி நிறுத்திட்டு இந்த சேர் முடியிற வரைக்குமே தண்ணியில் நாங்க இறங்கி நடந்துதான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து கன்ஃபார்மா ரோடு வசதி வேணுங்கன்னா அதுக்கு வந்து நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. கொடுத்துருக்கோங்க, கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்கோம். எல்லாமே அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா சிலிண்டர் வண்டி, ஆம்புலன்ஸ், சொர்க்கரதம், ஒரு எமர்ஜென்சி கன்சீவா இருக்கும் போதுங்கன்னா நானே ஒரு முறை தடிக்கிட்டு விழுந்திருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் கன்சீவா இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப ரோடு சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்பதான் என் பையனோட தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாரும் தான் வந்து வெயில உட்காந்துட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து சந்தியாங்கண்ணா. குட்டிமேக்கம்பட்டி, ஸ்ரீநகர், தங்கம் நகர், லட்சுமி நகர், பள்ளக்காடு கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பத்துக்கு மேல இந்த லைன்ல இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரோட்டை வந்து எங்களுக்கு பாத்தியை உண்டுன்னு பிளாட்டு போட்டு விற்கும் போதே காட்டுக்காரரு இதுல தடப்பாத்தி இருக்குதுன்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு நாங்க இத்தனை நாளா பயன்படுத்திக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த பக்கம் உங்களுக்கு தடை இல்லை, எங்களுக்கு இது பட்டா நிலம், நாங்க வேலி போடுவோம், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தன்னிச்சையா ஒரு தனி நபர் வந்து வேலி போறதுக்கு இன்னைக்கு வேலி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்துல இந்த இடத்துல கவர்மெண்ட்ல அப்ரூவ் ஆகி ரோடு போடுறதுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சுங்க. பாதி ரோடு போட்டு அவருடைய இடத்துக்கு வந்தோன்னே ரோடு போடக்கூடாது அப்படின்னு தன்னிச்சையா இன்னைக்கு வேலி போட்டு பொதுமக்களுக்கு இடைஞ்சூறு பண்ணிட்டு பெரும் பிரச்சனைகள் பண்றாருங்க. அது இல்லாம இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரு அது கீழே உளுந்து எழுந்து சவ ஊர்வலம் கூட அதுல போக முடியாத இருந்ததுங்க. இன்னைக்கு முக்கால்வாசி ரோடு போட்டாச்சு. ஒரு 50 அடி 60 அடி ரோடு போறதுக்கு இன்னைக்கு போடக்கூடாதுன்னு இன்னைக்கு காலையில இருந்து பெரும் பிரச்சனை பண்றதுனால நாங்க இன்னைக்கு வந்து சாலை மறியல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கோம். ஏற்கனவே கலெக்டர் கிட்ட நாங்க புகார் கொடுத்தோம். கலெக்டர் கிட்ட புகார் கொடுத்த பிறகு கலெக்டர் வந்து இந்த மாதிரி மகாத்மா திட்டத்துல வேலை செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்க கவர்மெண்ட் மூலியமா மூவ் பண்ணும் போது எங்களுக்கு கவர்மெண்ட் ரோடு சேங்ஷன் பண்ணிருச்சு. அந்த சேங்ஷன் பண்ண ரோட போடக்கூடாதுங்கிறாரு. இன்னைக்கு ஒரு தனி நபர் கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ண ரோட்டையே போடக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கும் போது என் பேர் சரவணன்,